சிங்களம் பேச்சு பயிற்சி 10வது பாடம். இது ஏற்கனவே 9வது பாடம் போட்டிருக்கிறோம். அந்த 9வது பாடத்துல வினைச்சொற்கள் 10 கொண்டு வந்து அதோட இன்னும் சில சொற்களை சேர்த்தால் என்ன மாதிரியான அர்த்தங்கள் தரும் அப்படின்னு நாங்க பார்த்திருந்தோம். இன்றைக்கு நாங்க புதிய 10 வினைச்சொற்களும் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களையும் சேர்த்து அது எப்படி உச்சரிக்கப்பட போகுது, என்ன விஷயம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த பாடத்தை நீங்க கற்றுக்கொள்றதன் மூலமாக சிங்களத்தை பேசுறதுக்கு இலகுவான வழிமுறைகளை கண்டறிஞ்சு கொள்வீங்க அப்படின்றது நிச்சயமான உண்மை. சரி, இப்போ நாங்க ஏற்கனவே கனவாவில இருந்து ஆரம்பிச்சு 11 வரைக்கும் முடிச்சிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன், 9வது பாடம் லிங்க் கொடுக்குறேன். அந்த பாடத்தை பார்த்துட்டு வந்து இந்த பாடத்தை பார்த்துக் கொள்ளுங்க. இப்போ நாங்க புதுசா பார்ப்போம். சரி, முதலாவதா நாங்க பார்க்க போற வினைச்சொல் என்று சொன்னால் இரணவா என்ற சொல்ல நாங்க பார்க்க போறோம். விளையிட்ட இரணவான்னு சொன்னா கிழிக்கிறது இருக்கு தானே, கிழிக்கிறதுக்கு நாங்க இரணவா அப்படின்னு பயன்படுத்துவோம். எதுக்கு நாங்க பயன்படுத்துறது? கிழிக்கிறது. இரணவா மம கொலைய இரணவா, நான் பேப்பரை கிழிக்கிறேன், இரணவா கிழிக்கிறேன். ரெண்டாவது என்ன தெரியுமா? ரெண்டாவது அல்லனவா. ரெண்டாவது என்ன? அல்லனவா. அல்லனவான்னு சொன்னா பிடிக்கிறது, தொடுறது, இதுக்கெல்லாம் அல்லனவான்னு பயன்படுத்துவாங்க. மம ஒயாவ அல்லனவா, நான் உங்களை பிடிக்கிறேன். மம நான், ஒயாவ உங்களை, அல்லனவா பிடிக்கிறேன், மங் ஒயாவ அல்லனவா நான் உங்களை பிடிக்கிறேன். அதுக்கு நாங்க அல்லனவா என்று பயன்படுத்திக் கொள்வோம். மூன்றாவதாக நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னால் அளவனவா. என்னது? அளவனவா. அளவனவாண்டா என்ன தெரியுமா? ஒட்டுறதுக்கு நாங்க சொல்றது. ஒரு கம்ம பூசி ஒரு பேப்பரை ஒட்டுறது, ஏதாவது ஒன்று ஒட்டுறது தானே, அப்படி ஒட்டுறதுக்கு நாங்க அளவனவா அப்படின்னு பயன்படுத்துவோம். என்னது? அளவனவா. உச்சரிச்சு பாருங்க. அளவனவா. அளவனவாண்டா ஓட்டுறது. மம கம் காலா கொலைய அளவனவா, மம நான், கம் கம்ண்டா கம் தான், கம் காலா காலாண்டா பூசி, காலா பூசி, மம கம் காலா நான் கம் பூசி, கொலைய அளவனவா கொலைய பேப்பர், அளவனவா ஒட்டுகிறேன், மம அளவனவா நான் ஒட்டுகிறேன், ஒயா அளவனவா நீங்க ஒட்டுறீங்க, அம்மா அளவனவா அம்மா ஒட்டுறாங்க. ஒட்டுறதுக்கு நாங்க அளவனவா அப்படின்னு பயன்படுத்துறது. கிழிக்கிறதுக்கு இரணவா, அல்லனவாண்டா தொடுறது, அளவனவா அப்படின்னு சொன்னா ஒட்டுறதுக்கு நாங்க பயன்படுத்துவோம். விளையிட்டு தானே? சரி, அடுத்ததா நாலாவதாக கண்ணவா. என்னது? கண்ணவா. GANNAWA கண்ணவா. கண்ணவான்னு சொன்னா எடுக்கிறது. கண்ணவாண்டா என்னது? எடுக்கிறதுக்கு கண்ணவா, வாங்குறதுக்கு கண்ணவா. விளையிட்டா? மம மேக்க கண்ணவா, நான் இதை எடுக்கிறேன், மம மேக்க கண்ணவா நான் இதை வாங்குறேன். கடைக்கு போயிட்டு நீங்க சொல்றீங்க, மிஸ் முனாதோனே, மிஸ் என்ன வேணும், மஹத்யா முனாதோனே, ஐயா என்ன வேணும், ஐயா என்ன வேணும் கேட்கும்போது மஹத்யா முனாதோனே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நாங்க சொல்லுவோம், இப்ப ஒரு ஷோட் ஒன்று வாங்க போனா, மம ஷோட் பலன் நாவே, மம நான் ஷோட் தான், பலன்னு பார்க்கிறதுக்கு ஆவே வந்தேன், பலன்னு பார்ப்பதற்கு பாருங்கன்ற 3 அர்த்தங்கள் தரும். நான் இன்னையே விளங்கப்படுத்துறேன். சரியா? மம் ஷோட் பலன்னாவே, நான் ஷோட் பார்க்கறதுக்கு வந்தேன். மிக அழுத் ஷோட், இது புதிய ஷோட், பலன் லசனாய் பாருங்க அழகா இருக்குது. அப்ப இப்படி தார சந்தர்ப்பத்தில் நாங்க பார்த்துட்டு மம மேக் கண்ணவா, நான் இதை வாங்குறேன்னு சொல்லும்போது மம மேக்க கண்ணவா, மம அழு ஷோட்டா கண்ணவா, நான் புதிய ஒரு ஷோட் வாங்குகிறேன். ஷோட்னு சொன்னால் ஷோட்டாக் ஒரு ஷோட், கண்ணவா வாங்குகிறேன், மம அழு ஷோட்டா கண்ணவா, நான் ஒரு புதிய ஷோட் வாங்குறேன். அப்ப அந்த டைம்ல கண்ணவா அப்படின்னு சொல்லி நாங்க பயன்படுத்தப்படும். சரி, 5ஆவதா நாங்க பார்க்க போறது என்ன தெரியுமா? ஹிதனவா. என்னது? ஹிதனவா. விளங்கிட்டா? ஹிதனவாண்டா என்னது? நினைக்கிறதுக்கு நாங்க சொல்றது. ஹித என்றால் மனசு, ஹிதண்டா என்ன? மனசு. அப்ப நவான்னு சொன்னா ஒரு வினைச்சொல். இந்த நவா இருக்கு தானே, இது ஒரு வினைச்சொல்லுக்குள்ள வரும். எல்லா இடத்துலயும் பாருங்க, NAWA. அப்ப ஹித மனசால என்ன செய்வோம்? நாங்க நினைப்போம். அப்படித்தானே? அப்ப ஹிதனவான்னு சொன்னா நினைக்கிறது. ஹிதனவா நினைத்தல். மம ஒயா கெனம ஹிதனவா, மம நான், ஒயா நீங்கள், கென பற்றி. அப்போ ஒயா கெனன்னு சொன்னா நீங்கள் பற்றி இல்ல, உங்களை பற்றின்னு அர்த்தம். தானே? மம ஒயா கெனம உங்களை பற்றியே, ஒயா கென உங்களை பற்றி, ஒயா கெனம உங்களை பற்றியே, ஹிதனவா நினைக்கிறேன், மம ஒயா கெனம ஹிதனவா நான் உங்களை பற்றியே நினைக்கிறேன். விளங்கிட்டா? மம ஒயா கெனம ஹிதனவா நான் உங்களை பற்றியே நினைக்கிறேன். அப்ப ஹிதனவான்னு சொன்னா நினைக்கிறேன், நினைக்கப்படுகிறது அப்படின்ற அர்த்தத்தை இந்த ஹிதனவா சரும். 6ஆவதாக நாங்க பார்க்க போறது ரிங்கனவா. என்னது? ரிங்கனவாண்டா என்ன? ரிங்கனவான்னு சொன்னா ஒரு விஷயத்துக்குள்ள நாங்க புகுந்து போறோம் தானே. இப்படி புகுந்து போறது
அதுக்கு நாங்க ரிங்கனவான்னு சொல்றது. எயா அப்பே கெதர ரிங்கனவா, எயா அவர் அப்பே எங்களுடைய கெதர வீட்டுல, எயா அப்பே கெதர அவர் எங்கட வீட்டுல ரிங்கனவா புகுறார். அப்ப அவர் எங்கட வீட்டுக்குள்ள புகுறாருன்னு சொல்லும் போது எயா அப்பே கெதர ரிங்கனவா, எயா அவர் அப்பே கெதர எங்கட வீட்டுல ரிங்கனவா புகுறுகிறார். அப்ப புகுறதுக்கு நாங்க ரிங்கனவான்னு பயன்படுத்திக் கொள்ளும். ரைட்டா? எயா கெலே அசே ரிங்கனவா, எயா கெலே அசே, ஏயா அவர் கெலைன்னு சொன்னா காடு, கெலே காட்டுல, ஏயா கெலே அசை, அசைன்னு சொன்னா இந்த இடுவல் இடுக்கு இருக்கு தானே, அந்த முடுக்கு இடுக்கு சந்து அப்படிலாம் சொல்லுவோம் தானே, அதுக்கு தான் அசைன்னு சொல்றது. ஏயா கெலையாசே அவர் காட்டுக்கு இடுவலுக்குள்ளால, காட்டு சந்துக்குள்ளால, காட்டு பொந்துக்குள்ளால ரிங்கனவா புகுறுகிறார். ஏயா ரிங்கனவா அவர் புகுறார். ஏயா கெலையாசே ரிங்கனவா அவர் காட்டுக்குள்ள புகுறார். ஏயா ரிங்கனவா மம தெக்கா அவர் புகுறுவதை நான் கண்டேன். ஏயா ரிங்கனவா அவர் புகுறுகிறார். மம தெக்கா நான் கண்டேன். ஏயா ரிங்கனவா மம தெக்கா அவர் புகுறதை நான் கண்டன். ரிங்கனவா புகுறதுக்கு நாங்க ரிங்கனவான்னு பயன்படுத்தி கொள்றது. அப்ப 6 வினை சொற்கள். 7வதாக நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னால், 7வது வினை சொல் சொன்னால் மரணவா. என்னது? மரணவா. மரணவாண்டா என்ன? மரணவான்னு சொன்னா கொலை செய்யறதுக்கு நாங்க மரணவான்னு பயன்படுத்திக் கொள்ளும். மரணவா கொல்லுறது. ஏயா அஹிம்சக சத்து மரணவா, ஏயா அவர் அஹிம்சக, அஹிம்சகண்ட அப்பாவி என்று அர்த்தம். ஏயா அவர் அஹிம்சக அப்பாவி, அஹிம்சக சத்து அப்பாவி மிருகங்களை மரணவா கொல்லுகிறார். ஏயா அஹிம்சக சத்து மரணவா அவர் அப்பாவி மிருகங்களை கொல்லுகிறார். ஏயா அஹிம்சக சத்து மரணவா அவர் அப்பாவி மிருகங்களை கொல்லுகிறார். சத்து மிருகங்கள், மரணவா கொல்லுகிறார். அப்ப கொலை செய்யறதுக்கு நாங்க மரணவான்னு பயன்படுத்துறோம். மங்கோயாவ மரணவா நான் உங்களை கொல்லுவேன். மங்கோயாவ மரணவா நான் உங்களை கொல்லுவேன். இப்போ யாராவது பார்த்து ஒரு மங்கோயா மரணவா நான் உங்களை கொல்லுவேன், அதுக்கு நாங்க மரணவா அப்படின்னு சொல்லி நாங்கள் செஞ்சுக்கொள்ளும், பயன்படுத்திக் கொள்ளும். அடுத்தது 7வதாக நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னால், 7வதா பார்க்க போறது என்னன்னு சொன்னால் நவத்தனவா. என்னது? நவத்தனவா. நவத்தனவான்னு சொன்ன என்னது? நிப்பாட்டுறது, ஸ்டாப் பண்றது இருக்கு தானே, அதுக்கு தான் நவத்தனவா. மம வாகனே நவத்தனவா நான் வாகனத்தை நிறுத்துகிறேன், நிறுத்துகிறேன் நவத்தனவா. இப்ப ஒருத்தர் சண்டைக்கு போறாரு, யாவ நவத்தனவா நான் அவரை நிப்பாட்டுகிறேன், நிறுத்துறதுக்கு அவரை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க நவத்தனவான்னு பயன்படுத்துறது. இன்னும் ஒரு இடத்துல நவத்தன பயன்படுத்துறாங்க. என்ன தெரியுமா? இப்போ ஒரு மோட்டர் வேலை செய்து கொண்டிருக்குது, மோட்டரே நவத்தனவா மோட்டரை நிப்பாட்டுறது. மெஷினேக்க நவத்தனவா மெஷினை நிப்பாட்டுறது. என்னது? மகன மெஷிமா மம நவத்தனவா மகன மெஷிம் தைக்கிற மிஷினை, மகன மெஷின் சொன்னா தையல் மிஷின், மகன மெஷிம தையல் மிஷினை மம நவத்தனவா நான் நிப்பாட்டுகிறேன். மே வெடே மம நவத்தனவா, மே வெடே மம நவத்தனவா இந்த வேலையை நான் நிப்பாட்டுறேன். இந்த வேலையை நான் நிப்பாட்டுறேன், இப்படி எழும்பி நிப்பாட்ட வைக்கிறது இல்ல, நிறுத்துறது, ஸ்டாப் பண்றதுக்கு நாங்க நவத்தனவான்னு பயன்படுத்திக் கொள்வோம். நவத்தனவாவில் யாருக்காவது டவுட் இருந்தா கட்டாயமா கேளுங்க, நான் அதை உங்களுக்கு என்ன செய்வேன், சொல்லி தருவேன். விளைஞ்சா? நவத்தனவான்னு சொன்னா நிப்பாட்டுறதுக்கு பயன்படுத்துறது. அடுத்ததாக 8வதாக மரணவா 7வது வந்திருக்குது. அப்ப நவத்தனவா 8வது தான். அப்ப நான் இந்த பாடத்தை நிப்பாட்டுறேன். மம்மி பாடம் நவத்தனவா, நான் இந்த பாடத்தை நிப்பாட்டுறேன். நே நவத்தாண்டினே இல்ல நிப்பாட்டல. 9வது என்னன்னு பாத்தீங்களா இருந்தா, 9வது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இதை தெரிஞ்சு கொண்டேன் தானே, இது 7வது. அப்ப இது 7வது இல்ல 8வது நான் தெரிஞ்சு கொண்டேன். தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்க சொல்றது தனகன்னவா. இதுக்கு மேல ஒரு கோடு போடுறேன், த என்று உச்சரிக்கணும். இது தா இல்ல, இது தனகன்னவா, தனகன்னவா. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த இடத்துல கன்னவா 4வது கன்னவான் இருக்கு தானே, இந்த கன்னவா எடுக்கிறது வாங்குறது. அப்ப இந்த இடத்துல என்ன கன்னவா வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இது கொல்லுறது. கொல்றதுன்னா கத்தியால குத்தி கொள்றது கிடையாது. விளங்கிட்டா? இது கத்தியால குத்தி கொள்றது கிடையாது. நித்திர கொள்றது, தெரிஞ்சு கொள்றது, பார்த்து கொள்றது, இருந்து கொள்றது, விளையாடி கொள்வது, அணைத்து கொள்வது, பார்த்து கொள்வது, கேட்டுக்கொள்வது, அந்த கொள்வது தான் இந்த கன்னவா. விளங்கிட்டா? இந்த கன்னவாவுக்கு இன்னும் ஒரு அர்த்தம், அதை நான் இன்னொரு பாடத்துல உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த கன்னவாவுக்கு இந்த கொள்றது. அப்ப தென என்று சொன்னால், இப்ப தெனுமா என்று சொன்னால், இங்க தெனுமா என்று சொன்னால் அறிவு. அப்ப தெனுமா என்று சொன்னா அறிவு, அப்படித்தானே? அப்ப கன்னவாண்டா எடுக்கிறது. அப்ப தெனுமா கன்னவா அறிவு எடுக்கிறது. அப்ப அறிந்து கொள்ளுதல். விளங்கிட்டா? நம்ம கிட்ட கொள்றது. அப்ப எடுத்து கொள்றதுக்கு நாங்க வந்துட்டு
அறிஞ்சு கொள்றது. அதுக்கு தான் நாங்க தனகண்ணவா, அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல். ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு, தெரிஞ்சு கொள்றதுக்கு தனகண்ணவான்னு பயன்படுத்துறது. அப்ப நான் இது 7 இல்ல இது 8ன்னு நான் தெரிஞ்சு கொண்டேன். மம தனகண்ணவா. கண்ணவாவுடைய இறந்த காலம் எப்பவுமே கத்தாண்டு வரும். அப்ப தனகண்ணவாண்டு வரும்போது தன அப்படியே வரும், கண்ணவா கத்தாண்டு இறந்த காலத்துல மாறும். ரைட்டா? அது இறந்த கால பாடத்தில் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். அப்ப தனகண்ணவான்னு சொன்னா தெரிந்து கொள்றது. சரி, 10வது நாங்க பார்த்து கொண்டோமாக இருந்தா ரவட்டனவா. என்ன ரவட்டனவா? ரவட்டனவான்னு சொன்னா ஏமாத்துறது. ரவட்டனவான் என்னது? ஏமாத்துறது. ஆமா, அவ ரவட்டனவா, அவங்க என்ன ஏமாத்துறாங்க, அவங்க என்ன ஏமாத்துறாங்க. மாவ ரவட்டனவா, அவங்க என்ன ஏமாத்துறாங்க. மாவ ரவட்டனவா. ரவட்டனவான்னு சொன்னா ஏமாத்துறதுக்கு நாங்க ரவட்டனவான்னு பயன்படுத்தி கொள்றது. சரி, இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தர போறோம். என்ன தெரியுமா? ஒரு போனஸா ஒரு 3 விஷயத்தை சொல்லித்தரேன். ஒன்று நிசா. என்னது? நிசா. நிசா. நிசாண்டா பக்கத்து வீட்டு பொம்பளை கிடையாது. விளங்கிட்டா? நிசாண்டா யாருன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். நிசாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? ஹிந்தா. அவங்களோட பேரு ஹிந்தா. நிசாவுடைய தங்கச்சி ஹிந்தா. விளங்கிட்டா? ஹிந்தா. இப்போ எக்கண்டு ஒன்று படிச்சு தர போறேன். எக்க 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 எக்கண்டா என்ன? ஒன்று. எக்கண்டா என்ன? ஒன்று. நிசாண்டா பக்கத்து வீட்டு பிள்ளை, ஹிந்தாண்டா அந்த பிள்ளையோட தங்கச்சி. அப்போ நிசான்னு சொன்னா இந்த பிள்ளையால தான் எல்லா பிரச்சனையும். விளங்கிட்டா? இந்த பிள்ளையால. யாரால? இந்த பிள்ளையால. அப்போ இந்த நிசாவை ஆளன்னு எடுத்துக்கொள்ளுங்க. தங்கச்சியும் அதே மாதிரி தான். அப்ப அவளாலையும் அந்த பிரச்சனை தான். 2 பேருக்கும் ஆளன்னு எடுத்துக்கொள்ளுங்க. எக்க என்று சொன்னால் இந்த இத்தைன்னு பயன்படுத்தணும். இத்தை. அத்தையா? அது என்னது? என்னத்தை என்று நான் சொல்றேன். சரியா? சரி, இப்போ இதுல நாங்க இந்த வாவெல்லாம் வெட்டி பாருங்க. இந்த வாவெல்லாம் வெட்டுறோம். சரி, எல்லாம் வெட்டியாச்சு. வெட்டியாச்சு. எல்லாம் வெட்டியாச்சு. எல்லா வாவையும் வெட்டியாச்சு. வெட்டினா என்ன இருக்கு? இரண இருக்குது. இரண நிசா கிளிக்கிறதால ஒயா இரண நிசா ஏக இரணவா. ஒயா இரண நிசா நீங்க கிளிக்கிறதால, ஒயா இரண நிசா நீங்க கிளிக்கிறதால ஏக இரணவா அது கிளியுது. ஏக இரணவா அது கிளியுது. இரண நிசா கிளிக்கிறதால இரண கமங் கிழித்து கொண்டு, இரண கொட்டை கிழிக்கும் போது, இரண திகா கிழிக்கிற விஷயத்தை, கிழிக்கிற பக்கத்தை, இரண விதிக கிழிக்கிற மாதிரி, இரண விழாவை கிழிக்கிற நேரம், இரண தரம் கிழிக்கிற அளவு, இரண பவ கிழிக்கிறது தொடர்பாக, இரண காங் கிழிக்கும் வரை, இரண நிசா கிழிக்கிறதால, இரண ஹிந்தா கிழிக்கிறதால. ஆள ஆள. நிசாவும் ஆளதான், ஹிந்தாவும் ஆளதான். 2க்கும் ஆளனே பயன்படுத்திக் கொள்ளுங்க. எக்கன்னு சொன்னா என்னது? இரணேக்க கிழிக்கிற. மம இரணேக்க ஹொதட்ட பலன்னு நான் கிழிக்கிறத்தை இத்தை. நான் கிழிக்கிறத கவனமா பாருங்க. ரைட்டா? நான் கிழிக்கிறத கவனமா பாருங்க. மம இரணேக்க ஹொந்திம் பலன்னு அவபோதேன் பலன்னு கவனமாக அவபோதேன். மம இரணேக்க நான் கிழிக்கிறத அவபோதேன் பலன்னு கவனமாக பாருங்க. அப்ப கிழிக்கிறத்தை இரணேக்க கிழிக்கிறத்தை. அல்லனவா பிடிக்கிறது. வா வெட்டியாச்சு. அல்லன மிச்சம். அல்லன நிசா பிடிக்கிறதால, அல்லன ஹிந்தா பிடிக்கிறதால, அல்லனேக்க பிடிக்கிறத. மம அல்லனேக்க அத்தாரின்ன நான் பிடிக்கிறத நிறுத்த மாட்டேன், நான் போறத நிப்பாட்ட மாட்டேன், நான் பார்க்கிறத நிறுத்த மாட்டேன். அப்படி சொல்லுதானே? அதான் அந்த எக்கன்னு பயன்படுது. இத்தை இத்தைன்னு வரும். நான் பிடிக்கிறதை, நான் பார்க்கிறதை என்ன சொல்றோம்? அதுதான் இது. விளங்கிட்டா? அப்போ மம அல்லனேக்க நான் பிடிக்கிறத, மம அல்லனேக்க நான் பிடிக்கிறத கடலதானவா. நான் பிடிக்கிறத உடைச்சு போட்டுருவேன். மம அல்லனேக்க கடலதானவா. இந்த கமன் தென திகா விதிக இந்த விஷயம் எல்லாம் நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? ஏற்கனவே படிப்பிச்சிருக்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் சொன்னா பயன்படுத்தி கொள்ளலாம். சரிதானே? அது அடுத்ததாக இதெல்லாம் வராது. விளங்கிட்டா? அடுத்த பாடத்துல இதெல்லாம் வராது. நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். இது அல்லனவா. அல்லனவாண்டா பிடிக்கிறது. இது அளவனவா. அளவனவான்னு சொன்னா ஒட்டுறது. வாவட்டினா அளவன. அளவன நிசா ஒட்டுறதால, அளவன நிசா ஒட்டுறதால, அளவன ஹிந்தா ஒட்டுறதால, அளவனேக்க ஒட்டுறது. ஓயா அளவனேக்க மாட்டது என்ன? நீங்க ஒட்டுறத எனக்கு தாங்க. அளவனேக்க. அப்ப கண்ணவாண்டா எடுக்கிறது. கண்ண நிசா எடுக்கிறதால வாங்குறதால, எடுக்கிறதால வாங்குறதால கண்ண நிசா. கண்ண ஹிந்தா எடுக்கிறதால வாங்குறதால, கண்ணேக்க எடுக்கிறத வாங்குறத அப்படின்னு சொல்லி இது பயன்படுத்தப்படும். அடுத்தது ஹித்தனவாவுல வாவட்டியாச்சு. ஹித்தன மிச்சம். ஹித்தன நிசா நினைக்கிறதால ஒயா மங்கென ஹித்தன நிசா மங் ஒயா கென ஹித்தனவா. மம ஒயா நீங்க மங்கென என்ன பற்றி, ஹித்தன நிசா நினைக்கிறதால, மம நான்
ஒயா கென உங்களை பற்றி ஹிதனவா நினைக்கிறேன். ஒயா மங்கென ஹிதன நிசா மங் ஒயாகென ஹிதனவா நான் உங்களை பத்தி நினைக்கிறேன். நீங்க என்ன பத்தி நினைக்கிறதால நான் உங்களை பத்தி நினைக்கிறேன். அப்ப ஹிதன நிசா ஹிதன ஹிந்தா ஹிதனேக்க நினைக்கிறது மங்கென ஹிதனேக்க நவத்தன்ன என்னை பத்தி நினைக்கிறத நிப்பாட்டுங்க. மங்கென என்னை பற்றி ஹிதனேக்க நினைக்கிறத நிப்பாட்டுங்க. நவத்தன்ன நவத்தனவா இருக்கு தானே, நவத்தன்ன நவத்தனவாவுல இருந்து வந்திருக்குது. அடுத்தது ரிங்கனவா ரிங்கனவாவுன்னா புகுறது. வாவ வெட்டியாச்சு, ரிங்கன மிச்சம். ரிங்கன நிசா புகுறதால ஏயா ரிங்கன நிசா பல்லொத் ரிங்கனவா ஏயா ரிங்கன நிசா அவர் புகுறதால பல்லொத் ரிங்கனவா நாய்களும் புகுறுகிறது. ரிங்கன நிசா புகுறதால ரிங்கன ஹிந்தா புகுறதால ரிங்கனேக்க புகுருவதை புகுறத்தன்னு சொல்லும் போது ரிங்கனேக்கன்னு பயன்படுத்தும். அடுத்தது மரணவா மரணவாவுல வாவட்டினா மரண மிச்சம். மரண நிசா கொள்ளுறதால மரண ஹிந்தா கொள்ளுறதால மரணேக்க கொள்ளுறத்து. ஒயா சத்து மரணேக்க நவத்தன்ன ஒயா நீங்க சத்து மிருகங்கள் மரணேக்க கொள்ளுவதை நவத்தன்ன நிப்பாட்டுங்க. மரணேக்க நவத்தன்ன அப்போ ஒயா மினிசு மரணேக்க நவத்தன்ன நீங்க மனிதர்களை கொள்றத நிப்பாட்டுங்க. அடுத்தது நவத்தனவா வாவட்டியாச்சு, நவத்தன நவத்தன நிசா நிறுத்துறதால போலீஸ்காரையோ போலீஸ்காரர்கள். இப்போ நாங்கள் போலீஸ்காரர்களை தாழ்த்தி பேசுறது கிடையாது. அதாவது சில ஆட்கள் சொல்லுவாங்க போலீஸ்காரர்கள் இந்த வாகனத்தை தொடர்ந்து நிப்பாட்டுறதால ஒரு பயணம் போக இல்லாமல் இருக்குது. இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படித்தானே. அப்போ அந்த டைம்ல போலீஸ்காரையோ போலீஸ்காரர்கள் வாகனங்களை நவத்தன நிசா நிப்பாட்டுறதால நவத்தன ஹிந்தா நிப்பாட்டுறதால பாரே அன்ன விதிஹாக்னே ரோட்ல போறதுக்கு ஒரு வழி இல்லை. கமனை அன்னபே பயணத்தை போக முடியல. நவத்தன எக்க நவத்தன்ன நிப்பாட்டுறத்தை நிறுத்துங்கள். நவத்தன எக்க நவத்தன்ன நிப்பாட்டுறத்தை நிறுத்துங்கள். விளையாட்டா நிப்பாட்டுறதை நிறுத்துங்கள். நவத்தன எக்க நவத்தன் அப்ப நவத்தன எக்கையும் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்தது தனகன்னவா தெரிந்து கொள்றது. வாவட்டியாச்சு தனகன்ன நிசா தெரிந்து கொள்றதால தனகன்ன ஹிந்தா தெரிந்து கொள்றதால தனகன்னேக்க தெரிந்து கொள்றத தனகன்னேக்க திகடமகரண்ண தெரிந்து கொள்றது திகடமன தொடர்ந்துன்னு அர்த்தம். திகடமன தொடர்ந்து திகடமக்கரண்ண தொடர்ந்து செய்யுங்க. அடுத்தது ரவட்டனவான்னு சொன்னா ஏமாத்துறது. ரவட்டன நிசா ஏமாத்துறதால ரவட்டன ஹிந்தா ஏமாத்துறதால ரவட்டனேக்க ஏமாத்துறத ரவட்டனேக நவத்தன்ன ஏமாத்துறது நிப்பாட்டுங்க. மினிசு ரவட்டனேக நவத்தன்ன மனிதர்களை ஏமாத்துறத நிப்பாட்டுங்க. மினிசு ரவட்டனேக நவத்தன்ன அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க, 5 கிலோ அரிசி பேக்கையும் தந்துட்டு 5000 ரூபாய் காசு தந்து எனக்கு ஓட் போடுங்க நான் ரோட் போடுவேன், எனக்கு நீங்க ஓட் போடுங்க நான் உங்களுக்கு ரோட் போடுவேன், எனக்கு நீங்க ஓட் போடுங்க நான் டாய்லெட் கட்டி தருவேன், எனக்கு நீங்க ஓட் போடுங்க நான் வீடு கட்டி தருவேன், எனக்கு நீங்க ரோட் போடுங்க நான் அதை செஞ்சு தருவேன், எனக்கு நீங்க ஓட் போடுங்க நான் இதை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே செய்ய மாட்டாங்க, நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஏமாத்திரத்தை நிப்பாட்டுங்க. ரவட்டனேக்க நவத்தன்ன ரவட்டனேக்க நிப்பாட்டுறது நவத்தன்ன ஏகொல்லோ ரவட்டன நிசா அவர்கள் ஏமாத்துறதால ஏகொல்லோ ரவட்டன நிசா அவர்கள் ஏமாத்துறதால அப்படி ரெவட்டெனவா நாங்கள் ஏமாறுகிறோம். அப்ப நிசா படிச்சிருக்கிறீங்க, ஹிந்தா எக்க படிச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் ஏற்கனவே உள்ள பாடத்தில் படிச்சிருக்கிறீங்க. இந்த பாடத்துக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது சுபாங்கி தங்கக்குட்டி அவர்கள் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. எனவே அவர்களுடைய அனுசரணையின் காரணமாகத்தான் இந்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு இலகுவாக இருந்துச்சு. இதே போன்று உங்களுக்கும் ஸ்பான்சர் பண்ண விரும்பினால் 0777484456 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எனக்கு ஸ்பான்சர் பண்றதால ஒரு வீடியோ தயாரிக்கிறதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபண்டுகளும் எனக்கு அது உதவியாக இருக்கும். இந்த மாதிரி பாடங்களை கொண்டு வரதுக்கு, இந்த மாதிரியான பாடங்களை படிக்கிறதுக்கு கஷ்டமான பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க இந்த பாடத்தை பப்ளிக்கா படிக்கும் போது அந்த நன்மைகள் எல்லாம் உங்களை வந்து சேரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால அந்த மாதிரி செய்து கொள்ளுங்க. நீங்க யாராவது ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா இருந்தா 0777484456 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ்ல இணைஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லை பாடசாலை மாணவர்கள் இருக்காங்கன்னு சொன்னா 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு இவங்க 3 பேருக்கும் ஒரு வகுப்பு இருக்குது. 9, 10, 11 இவங்க 3 வகுப்பினருக்கும் ஒரு வகுப்பு இருக்குது. அவங்களுக்கு எளிமையான முறையில் படிப்பிப்பேன். படிப்பிச்சால் அவங்க இலகுவான முறையில் சிங்களத்தை தெரிஞ்சு கொள்வாங்க. வாசிக்கும் போது அவங்களுக்கு என்னென்னு புரிஞ்சு கொள்ற அளவுக்கு தெளிவான முறையில் கருத்தை நான் விளங்கப்படுத்துவேன். ஸ்கூல்ல படிப்பிக்கிற மாதிரி கிடையாது. இது வித்தியாசமான படிப்பு, நல்லா இருக்கும். ஸ்கூல்ல விளங்குறத விட அதிகமாக விளங்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு நான் தெளிவுபடுத்துவேன். விரும்பினால் 0777484456 இந்த இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீடைல்ஸ் தெரிஞ்சு கொள்ளுங்க. மற்றும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சேல்வரான பைபவன். இது 10வது பாடம் தானே, அப்ப அடுத்த பாடம் எத்தனையா இருக்கும்?
அடுத்த பாடம் எங்கட 11வது பாடம். இந்த 11வது பாடத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அவ்வளவுதான்.